அக்டோபர் 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. 3 ராஜாக்கள். இன்றைய வேத வாசிப்பு 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 மற்றும் 16 முதல் 20 வரை. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். வசனம் 16. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவாரில்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. குறிப்பு வசனம்: அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. 2 நாளாகமும் 21:19. லின் மானுவல் மிராண்டாவின் புகழ்பெற்ற ஹாமில்டன் என்ற இசை நாடகத்தில் இங்கிலாந்தின் மன்னரான 3ஆம் ஜார்ஜ் ஒரு கேலி சித்திரமாக மற்றும் குழப்பமான வில்லனாக சித்தரிக்கப்படுகிறார். இருப்பினும் ஜார்ஜ் மன்னரை பற்றிய புதிய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் ஹாமில்டன் என்ற இசை நாடகத்திலோ அல்லது அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்திலோ விவரிக்கப்பட்டுள்ளதை போன்று கொடுங்கோலன் இல்லை என்று கூறியது. அமெரிக்கர்கள் சொல்வது போல் ஜார்ஜ் கொடூரமான சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் அவர்களின் சுதந்திர போராட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் தனது நாகரிகமான நல்ல சுபாவத்தால் அப்படி செய்யவில்லை. ஜார்ஜ் மன்னன் வருத்தத்துடன் இறந்தானா? அவர் தனது குடிமக்களிடம் கடுமையாக செயல்பட்டிருந்தால் அவரது ஆட்சி ஒருவேளை இன்னும் வெற்றிகரமாக இருந்திருக்குமா என்ற விவாதம் தேவையற்றது. வேதாகமத்தில் யோராம் ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனது இரக்கமற்ற ஆட்சி அவனது மக்களை அவனை விட்டு அந்நியப்படுத்தியது. அவர்கள் அவனது மரணத்திற்காக அழவில்லை. அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவனை கனப்படுத்தி எந்த இறுதிச் சடங்குகளும் செய்யப்படவில்லை. 3ஆம் ஜார்ஜ் மிகவும் மென்மையாக இருந்தாரா என்று வரலாற்று ஆசிரியர்கள் விவாதிக்கலாம். ஆனால் யோராம் நிச்சயமாக மிகவும் கொடுங்கோலனாக இருந்தான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்த இயேசு என்னும் ராஜாவின் வழியே ஒரே சிறந்த வழி. கிறிஸ்துவின் எதிர்பார்ப்புகள் உறுதியானவை. அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனாலும்
அவர் தோல்வியுற்றவர்களை அரவணைக்கிறார். அவர் கிருபையை நீட்டிக்கிறார். தம்மை விசுவாசிக்கிற நம்மை அவருடைய வழியை பின்பற்றும்படி அவர் அழைக்கிறார். பின்னர் அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலம் நாமும் அவ்வாறு செய்ய நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாரை வழிநடத்த வேண்டியிருக்கிறது? அவர்களுக்கு கருணை மற்றும் உண்மை ஆகிய இரண்டையும் எவ்விதம் காண்பிக்க கூடும்? அன்புள்ள இயேசுவே, உம்மை பின்பற்றுவதன் மூலம் மற்றவர்களை வழிநடத்த தீர்மானிக்கிறேன். எனக்கு உதவி செய்யும். ஆமென்.